நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதிகள் மேற்கொள்ளலாம் என்று ஒன்றிய உள்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் போன்ற இடங்களில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல்களும் இமெயில்களும் வருவதை அடுத்து ஏற்கனவே பாதுகாப்பு சோதனைகள் அதிகரித்திருந்தாலும் 3 அடுக்கு பாதுகாப்புகளாக இருந்தன. இப்போது 5 அடுக்கு பாதுகாப்புகளாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதல் சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வெளிவட்ட பகுதியில் சென்னை மாநகர காவல்துறையினரும், உள்வட்ட பகுதியில் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களை நுழைவு கேட் பகுதியிலேயே நிறுத்தி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே, அதாவது பாதுகாப்பு படையினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அவர்களை உள்ளே அனுமதித்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து வாகனம் கண்காணிக்கவும் பட்டுள்ளது. அதே போல் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையினர் அதிவீர படை வீரர்களும் மோப்ப நாய்களுடன் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு பார்வையாளர்கள் வருவதை தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் முக்கியமாக பிரமுகர்களை வரவேற்க வழி அனுப்ப வருபவர்களும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் எனப்படும் சிவில் அந்த பாதுகாப்பு படையினரும் அங்கு பாஸ்போர்ட்டுகள் மற்றும் உள்ளிட்ட இதுவை சோதனைக்கு பிறகே செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே பகுதியில் ஏற்கனவே உள்ள சிசிடிவி கேமராக்களுடன் தற்போதைய கூடுதல் சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டு விமான நிலைய பாதுகாப்பு படையினர் 24 மணி நேரமும் கண்காணித்தும் வருகின்றனர். அதே போல் விமான பயணிகளுக்கு பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கும் வழக்கமாக நடக்கும் பரிசோதனைகளுடன் மேலும் அதிகமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் திரவ பொருட்கள், ஊறுகாய், அல்வா, ஜாம், எண்ணெய் பாட்டில்கள் போன்ற பொருட்கள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளன. அதே போல் விமானங்களில் சரக்கு பார்சல்கள் ஏற்றும் பகுதியில் தீவிர கண்காணிப்பு, பார்சல்கள் அனைத்தும் பல கட்ட சோதனைக்கு பின்பே விமானங்களில் ஏற்ற அனுமதிக்க உள்ளனர். விமான பயணிகளுக்கு கூடுதலாக சோதனைகள் நடத்தப்படுவதால் உள்நாட்டு பயணிகள் விமானம் புறப்படும் நேரமும் 1.5 மணி நேரம் முன்னதாகவே, சர்வதேச பயணிகள் 3 மணி வரை, அதாவது 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பயணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு விமான நிலைய வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கும் விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் சக்தி வாய்ந்த லேசர் லைட்டுகளை உபயோகப்படுத்துவதற்கு மற்றும் கேஸ் நிரப்பிய பலூன்களை பறக்க விடுவதற்கு ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையரகம் தடை விதித்துள்ளது. அந்த தடையையும் 100% முழுமையாக அமல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்புகளுடன் முழுமையான பாதுகாப்பு சுற்றுவலயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அச்சம் அடைய வேண்டியதில்லை, வழக்கம் போல் தங்களது பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.